1997 திமுகவில் இணைந்து இன்று அதிகார மமதையிலும் டெண்டர் முறைகேடுகளிலும் ஊழல் புகார்களிலும் தமிழகத்தை பங்கிட்டு சீரழித்துக் கொண்டிருப்பவர்தான் பொதுப்பணி, நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் ஏவா வேலு. அவர் திமுகவில் இணைந்தது முதல் இன்று வரை இவரின் மேல் பல பிரிவுகளின் கீழ் வருமானத்திற்கு புறம்பாக 29 கோடி ரூபாய் சொத்து சேர்த்தது, அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி தனியார் கல்வி நிறுவனங்களை மிரட்டுவது, தேர்தலில் முறையற்ற செல்வாக்கு செலுத்துவது, ஆள் மாறாட்டம், லஞ்சம் பெறுதல், சட்டவிரோதமாக கூடுதல், அரசு ஊழியரின் உத்தரவை மீறுதல், உயிருக்கு ஆபத்தான நோய் தொற்றை பரப்பியது என எண்ணற்ற குற்றவியல் ஊழல் வழக்குகள். திமுகவின் ரத்தத்தில் ஊறிய ஊழலும் அராஜகமும் இவரின் அரசியல் பயணத்திலும் ஆழமாக படிந்திருக்கிறது. இந்தியாவை வட இந்தியாவில் ஏதோ ஒரு இடம் என்று கொச்சைப்படுத்தி தேசிய ஒருமைப்பாட்டை சிதைத்து பிரிவினைவாதத்திற்கு வித்திடுவது, புனிதமான திருமணச் சடங்குகளையும் சமஸ்கிருத மந்திரங்களையும் பொது மேடையில் கேலி செய்து கோடிக்கணக்கான இந்துக்களின் நம்பிக்கையை புண்படுத்துவது என இவரின் அரசியல் பயணம் முழுக்க அதிகார அராஜகமே நிறைந்துள்ளது. மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யாமல் தேச ஒற்றுமைக்கு எதிராகவும் மக்களின் மத நம்பிக்கைகளுக்கு எதிராகவும் செயல்பட்டு ஊழல் பணத்தில் திளைக்கும் இத்தகைய அமைச்சர்களை கொண்ட திமுக அரசு நமக்கு தேவையா? சிந்தித்துப் பாருங்கள் மக்களே. வாக்களிப்பீர் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு.